விளம்பர திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறைக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதி முறையாக பயன்படுத்தப்படாததால் பயணிகளும் தொழிலாளர்களும் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். போக்குவரத்து துறையில் தலைவிரித்தாடும் அவலம் குறித்து விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. போக்குவரத்து துறையின் கட்டமைப்பை மேம்படுத்த கடந்த 2023-2024 ஆண்டிற்கான பட்ஜெட்டில் 8000 கோடி ரூபாயை ஒதுக்கியது விளம்பர திமுக அரசு. பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தவும், பேருந்து பணிமனைகளை உயர்தர போக்குவரத்து மையங்களாக தரம் உயர்த்தவும் 1600 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டு முதல் கட்டமாக சென்னையில் வடபழனி, திருவான்மியூர், வியசர்பாடி பேருந்து பணிமனைகளும், இரண்டாம் கட்டமாக தாம்பரம், திருவொற்றியூர், சைதாப்பேட்டை பணிமனைகள் சுமார் 1347 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. நிதி ஒதுக்கி 2 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் வடபழனி பேருந்து பணிமனைகள் எந்தவித உள்கட்டமைப்பும் மேம்படுத்தப்படாமல் அடிப்படை வசதிகள் கூட முறையாக இல்லாத நிலையே காணப்படுகிறது. பேருந்து நிலையத்திற்கு வரும் மக்கள் அமர நாற்காலிகள் இல்லாமல் நீண்ட நேரம் காத்து நிற்கும் அவல நிலை தொடர்கிறது. வடபழனி மட்டுமின்றி சைதாப்பேட்டை, திருவான்மியூர் என பெரும்பாலான பேருந்து நிலையங்கள் மேம்படுத்தப்படாமல் இருப்பதால் இதற்காக ஒதுக்கப்பட்ட சுமார் 1600 கோடி ரூபாய் என்ன ஆனது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது மட்டுமின்றி புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்வதிலும் விளம்பர திமுக அரசு தொடர்ந்து சுணக்கம் காட்டி வருகிறது. புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா ஆட்சி காலத்தில் 25,000 அரசு பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் தற்போது 18,674 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. இதனால் மக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகி உள்ள நிலையில் விளம்பர திமுக அரசு ஒவ்வொரு ஆண்டும் 1000 புதிய பேருந்துகளையும் 500 மின்சார பேருந்துகளை வாங்குவதாக அறிவிப்பு மட்டுமே வெளியிட்டுள்ளது. ஆனால் இதுவரை மின்சாரத்தில் இயங்கும் ஒரு பேருந்து கூட வாங்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறையில் கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டு 2015 ஆண்டு போக்குவரத்து துறையில் 1,50,000 ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் விளம்பர திமுக அரசு ஆட்சியில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாததால் தற்போது 30,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளன. இதனால் போக்குவரத்து ஊழியர்கள் கடுமையான பணிச்சுமைக்கு ஆளாகி இருப்பதாக தொழிற்சங்கங்கள் குமுறுகின்றன. ஏற்கனவே 2017-18 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மொத்தம் இருந்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை 1,40,000 பேர். இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை 1,10,000 பேர் தான். ஒரு 30,000 காலி பணியிடங்கள் என்பது இருக்கிறது. நிரந்தர பணியிடங்களுக்கு ஆட்களை நிரப்பாத காரணத்தினால் முழுமையான பேருந்துகளை இயக்க முடியலை. பேருந்துகளுடைய எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து கொண்டே இருக்கிறது. 2017-18 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருந்த பேருந்துகளுடைய எண்ணிக்கை 22,500. இன்றைக்கி 18,500 பஸ்ஸு தான் ஓடுது. கிட்டத்தட்ட 4,000 பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்குது. இப்போ தற்காலிக ஓட்டுநர்களை வைத்து கொஞ்சம் பஸ்ஸை ஓட்டுறாங்க. ஆனால் இதனால் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு என்பது ஏற்படும். தமிழ்நாட்டில் பஸ் எண்ணிக்கையை குறைப்பதற்கு அரசாங்கம் இது ஒரு மறைமுகமான தனியார் மய முயற்சி என்ற அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம். திமுக அரசு ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலும் போக்குவரத்து துறையில் மேம்படுத்துவதற்கு பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதாக அறிவித்தாலும் காலி பணியிடங்களை நிரப்புவது, புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்வது, பேருந்து நிறுத்தங்கள், பணிமனைகள் கட்டமைப்புகளை மேம்படுத்துவது உள்ளிட்ட எந்தவித பணிகளும் செய்யாமல் மக்களை ஏமாற்றி வருகிறது. இனிமேலும் விளம்பர திமுக அரசு ஏமாற்றாமல் போக்குவரத்து கழகத்தின் கட்டமைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் பயணிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமாருடன் செய்தியாளர் ஜெயிலானி.